எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட டெய்லர் பேசுகிறேன். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பப் ப்ளவுஸ் தைக்கிறாங்க, ப்ரைடல் ப்ளவுசஸ்து. சரி, அதனால தான் தைக்கிறப்பே ஒரு வீடியோ போடுவோன்னு தான் இப்போ எடுத்திருக்கேன். இதை பாருங்கள். எல்லோரும் கேட்குறீங்க, பப் ப்ளவுஸ்னால் சும்மா நார்மல் தானே, ப்ளவுஸில் அப்படியே முடிச்சு கொடுத்துருவாங்க தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அது பாருங்கள், இதுக்கு எவ்வளோ துணி வேணும்னு பாருங்கள். அதை காட்டுங்க மாஸ்டர். அது ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருப்பீங்கள்ல, இதை பாருங்கள். இது பாதி தைச்சிட்டாங்க. இதை பாருங்கள், அவ்வளோ துணி வருது. இது 1/2 மீட்டரில் தான் வந்து இந்த கைக்கும் அந்த கைக்கும் எடுக்கிறாங்க. இதிலே பாதி போயிடுச்சு, உங்களுக்கு தைச்சதுலேயே பாதி போயிடுச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணணும் உங்களுக்கு. அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வரும் பாருங்கள். இந்த பாருங்கள், இது ஒரு கை இது தைச்சாச்சு. அதோட ஃபினிஷிங் பாருங்கள். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் அந்த ஃபினிஷிங். இது ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட்டுங்க. ஃப்ரெஞ்ச் நாட்டு, கர்தானா ஒர்க்கு, அப்புறம் சுகர் பீட்ஸ் வந்துருக்கும் உங்களுக்கு. மேலே வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கு. பஃப்பில் ஒர்க் வேணும்னு கேட்டதுனால பாருங்கள், நான் நகத்தில் தான் பிக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே ஃபெதர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஏன்னா இது ஃபுல்லாகவே கையில் ஸ்டிச் பண்ணுறது. இது ரொம்ப கஷ்டங்க. இது ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது பார்த்து நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணோம்னா தான் நல்லா அழகாக டிசைன்ஸும் நம்மளுக்கு. இது பாருங்கள், இதுவே இவ்வளோ துணி வந்திருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க சாரீ துணியிலே பண்ணிடலாம் இல்லைன்ட்டுன்னு. இது வந்து தனியாக சில்க் காட்டன் எடுத்து தான் கைக்கு மட்டுமே 1/2 மீட்ரு வந்திருக்கு. இப்போ இதை முடிச்சுட்டு, இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு தனியாக பார்டர் ஸ்டிச் பண்ணி அந்த பார்டரை அட்டாச் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, இது கூட தானே இது வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது கூட தான் இது வரும், ஸ்டிச் பண்ணால் தான் வரும் உங்களுக்கு. அந்த ரெட் கலர் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க விஷயம். பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். க்ரீன் கலர் சாரீனால க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கோம். இது ஒன்றும் ஃபினிஷிங் ஆகலை உங்களுக்கு. ஃபினிஷிங் ஆகிறதுக்கு முன்னாடியே காமிக்கிறேன். பேக் சைடு, இது பேக் சைடு இப்போ கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப இது எல்லாமே ஸ்டிச்சிங் ஆகிடும். உங்களுக்கு காமிக்கிறப்ப இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். இது இன்னொரு ஸ்லீவ்ஸ். இது டிசைன்ஸ் எல்லாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டான இருக்கும். நிறைய பேர் கஸ்டமர் செலெக்ஷன் பண்ணுறதை பொறுத்து தான் டிசைன்ஸ் எல்லாம். இது பாருங்கள், கட் ஒர்க். இது இது வந்து பட்டு ப்ளவுஸ் கிடையாது, இது ஜார்ஜெட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வச்சு ஒர்க் பண்ணுறது பாருங்கள். ஜர்தோசி, ஃப்ரெஞ்ச் நாட்டு, பீட்ஸ், இந்த கலர் பீட்ஸ் வரும் பார்த்திங்களா. இந்த சாரியோட வந்து சேம் கலர் சாரீ தான் இது. ஆஃப் ஒயிட் மாதிரி வரும். ஆஃப் ஒயிட் கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு தான் உங்களுக்கு லைட் எல்லோ மாதிரி நான் அந்த கஸ்டமருக்கு கொடுத்துருக்கேன். பேக் சைட் பாருங்கள், ஹேண்ட் ஒர்க்கில் எவ்வளோ ஃபினிஷிங் வரும் பாருங்கள். கையில் போட்டு தைக்கணுங்க. இது தைச்சாதே இந்த மாதிரி ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இது உள்ளக்க போகிறது. இது
ஃப்ரண்ட் சைடும் சேம் இதே மாதிரி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் சேமாக இதே மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம கடையில் மெட்டீரியல்ஸ் வாங்கி விற்கிற மெட்டீரியல்ஸ் மாதிரிலாம் கிடையாது. எப்போவுமே கஸ்டமைஸ் ப்ளவுசஸ் மாதிரி தான். அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது பேக் சைடு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டிசைன் தான் வந்திருக்கு. $599 காம்பினேஷன் தைச்சதே கூட காமி. அதான் அந்த ஃப்ளவர் எடுத்து அதே மாதிரி நம்ம எப்பவும் போல் $599 டிசைன்ஸ். இது இங்கே பாருங்கள், ஃப்ரெஞ்சு நாட்டில் இது கஸ்டமர் ப்ளவுஸ் தான். இது அந்த ப்ளவுஸோட கலரு, அப்புறம் சில்வர் கலருன்றதுனால ஒயிட் கலரு, அப்புறம் வந்து பர்பிள் வந்து சாரியில் இருக்கிறதுனால இந்த பர்பிள் கலரே கொடுத்துருக்கோம். இந்த கஸ்டமருக்கு இந்த மாதிரி வி ஷேப்பில் வேணுன்றதுனால இந்த வி ஷேப் மாதிரி இப்படி கொடுத்துருக்கோம். பாருங்கள், இதுலேயும் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஜெர்தோசி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த ப்ளவுஸோட கலர்லேயே ஜெர்தோசி கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், ஃப்ரெஞ்சு நாட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஞ்சு நாட்டு, கர்தானா ஒர்க்கு, எல்லாமே கிளாத்தில் தாங்க பண்ணியிருக்கோம். இது அவங்களுக்கு ஹேங்கிங்ஸ். இங்கே பாருங்கள், பட்டர்ஃப்ளை. இது இதுவும் எங்களோட ரெகுலர் கஸ்டமர் தான். இந்த கஸ்டமரோட ப்ளவுஸ் இது. மேலே வந்து இந்த பாசியே ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி இருக்குது. இதில் இருக்க மாதிரி உங்களுக்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளாத்துங்க. இது பாருங்கள், இது பாருங்கள், 2 கையும் ஸ்டிச் பண்ணிட்டார் அதுக்குள்ளேயே மாஸ்டர். இல்லை வேறு டிசைன்ஸ் வேறு பண்ணி காமிக்கிறார் பாருங்கள் நம்ம மாஸ்டர். கஸ்டமருங்களுக்கு எதனா சொல்லுங்கள் மாஸ்டர். கஸ்டமருங்களா? என்ன ஆஃபரில் இருக்குது நம்ம கடையில்? 599 டிசைன்ஸ் எப்போ போல் ஆஃபர் தாங்க இருக்குது. நீங்கள் ஸ்டிச் பண்ணதை பற்றி நீங்கள் சொல்லிவிடுங்க, நான் ஆஃபர் சொல்கிறேன். பஃப்கைன்றது பஃப்கை சாதாரணமாக எல்லாருமே வீட்டாண்ட கடை, எங்கே டீ நகர் கடை, அந்த கடையாக இருந்தாலும் சரி, பஃப்கைன்றது சும்மா அப்படியே சுருக்கி வச்சுருவாங்க, அது ஈஸி. ஆனால் இந்த மாதிரி உள்ளே வந்து லைனிங் கொடுத்து அதே மாதிரி அந்த ஷேப்லேயும் லைனிங் எடுக்கணும், இந்த பப்பையும் அந்த ஷேப்பில் எடுக்கணும். அது எடுக்கும்போது தான் அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். இல்லைன்னு வச்சிங்களா, இந்த பப்பை போட்டோடனே இப்போ டீ நகரில் தைக்கிட்டு அந்த வீட்டெல்லாம் தைக்கிறதுல பார்த்திங்கன்னா பப்பு இப்படி தொங்கும். பப்பு வந்து இது கூட சேர்த்து இப்படி தொங்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோடனே அவங்களுக்கு அப்படியே அந்த பர்ஃபெக்டாக இருக்கும். போட்டோடனே அழகாக அப்படியே நிற்கும். உள்ளேயும் வந்து இந்த ஒர்க்லாம் வந்து குத்தாத அளவுக்கு லைனிங். நீங்கள் நல்லா பார்த்து வாங்குறப்ப பார்த்து வாங்க, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களான்ட்டு. அதுதான் நான் சொல்கிறேன் வீடியோவில். நம்ம ஆஃபர்ஸ் எப்பவுமே இருக்குங்க. 599 டிசைன்ஸ் வந்து எப்பவுமே ஆஃபரில் இருக்குது. நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா 599 டிசைன்ஸ் வந்து வித் ஸ்டிச்சிங்கோட 1150 தாங்க. நீங்கள் 600 கேட்குறீங்க. 600 கிடையாது.
ஒர்க் 600, ஸ்டிச்சிங் சார்ஜ் 550. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். இதை நிறைய பேர் முழுசாக பார்க்காம என்ன செய்றீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னே தெரியாமல் இருக்கீங்க. பிரைடல் ப்ளவுசஸில் அதே மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது. நீங்கள் பல்லாக் ப்ளவுசஸ் இந்த மாதிரிலாம் ப்ளவுசஸ்லாம் புக்கிங் பண்ணுறப்ப நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு, நிறைய போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் கொரியரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கொரியர் போட்டு அவங்க எங்ககிட்ட கேட்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் நியூ கஸ்டமர்ஸாக இருந்தால் வந்து கடையில் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். இல்லை வர முடியலன்னு சொல்லி நினச்சிங்கன்னா எங்களோட கீழே உள்ள அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்கோம், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கொரியர் கூட போடலாம். எங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணும் நீங்கள் ஆன்லைனில் பார்த்து கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் அந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஆஃபர் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.